ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரீசெண்டாக இந்த ஜீசஸ் பெயிண்டிங் தான் ஃபினிஷ் பண்ணினேன். கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டு ஃப்ரேமும் பண்ணியாச்சு. அவங்க இங்கே தான் இருக்காங்களா, சரி நானே கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் சூப்பர் மார்க்கெட் ஃபைண்ட்ஸும் ஆட் பண்ணியிருக்கிறேன், அதனால மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. ஜீசஸோட தலையோட பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கோல்டன் ஸ்ட்ரைப்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஆனால் இது வீடியோவில் வந்து சரியாக தெரியல. பெயிண்டிங்கை கம்ப்ளீட்டாக முடிச்சு வச்சுட்டேன். கடைசியாக அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறப்ப திடீர்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் அது பண்றது வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. கடைசி நேரத்துல நான் பண்ணினது தான் பெஸ்ட் பார்ட் அப்படிங்கிற மாதிரி ரிசீவ் பண்ணவங்க வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. அதனால ரொம்பவுமே ஹாப்பி. பேக் பண்ணி கொண்டு போறதுக்கு முன்னாடி டீ போட்டு குடிச்சிடலாம் அப்படின்ட்டு போட்டுட்டு இருக்கேன். யாரெல்லாம் இந்த டீ பிராண்ட் வாங்குறீங்க, ஒரு ஸ்பெஷல் நோட் இருக்கும், அதெல்லாம் எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல. ரீசெண்டா ஒருத்தங்க தான் சொன்னாங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் ஆமா இந்த மாதிரி ஒரு தாட் வந்து எவ்ரி டீ பேக்ல இருக்கும்ல அப்படின்னு தோணுச்சு. இன்னைக்கு எடுத்த டீ பேக்ல இதுதான் எழுதியிருந்தது. What was your last overwinning அப்படிங்கிறது, அது what was your last victory அப்படின்னு கேட்டிருக்காங்க. வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன வெற்றிகளை வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய லாஸ்ட் விக்டரி அப்படிங்கிறது என்னுடைய பெயிண்டிங் ஜேர்னியை ஆஃப்டர் 10-12 இயர்ஸ்க்கு அப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணது தான் சொல்லுவேன். பிக்கோட ஆரஞ்சு ஃபிளேவர் இருக்கிற டீங்கிறதுனால நான் வந்து நம்மளோட டீ தூள் கூடயே போட்டுட்டேன். அது ஒரு மாதிரி ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் எங்க சூப்பர் மார்க்கெட்ல மேரி பிஸ்கட்டும் கிடைக்கும். பண்ணி பாருங்க. நான் உங்களை மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.